அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தினமும் ஓர் இறைவசனம். சரியான அரபி உச்சரிப்புகளுடன் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து 2 நிமிடங்களில் ஒரு கலவையாக அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று துவங்கப்படக்கூடிய குர்ஆனினுடைய தோற்றுவாயாக இருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா என்பதிலிருந்து தொடர்ச்சியாக பல சிறிய அத்தியாயங்களை தொடர்ச்சியாக நாம் பதிவிட்டு வருகிறோம். பலர்கள் அதை கண்டு இருப்பீர்கள், கண்டு பயன் பெற்றிருப்பீர்கள் என்ற நல்ல ஆதரவோடு இன்றைய தினம் இந்த தமிழில் பார்த்து படிக்கிறது. அன்றைக்கு ஒரு பள்ளிவாசலில் ஒரு சின்ன கிதாபு மாதிரி ஒன்று பார்த்தேன். அது என்ன டைரி மாதிரி வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு எடுத்து பார்த்தால் அதிலே யாசீன், தமிழ் யாசீன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாசீன் சூறாவை தமிழிலே படிக்க தெரிந்தவர்கள் அப்படியே அந்த அரபியிலிருந்து தமிழில் வல் குர்ஆனில் ஹக்கீம் அப்படின்னு அரபியில் இருந்தால் அதை குர்ஆனில் ஹக்கீம்னு எழுதியிருப்பாங்க. இது பரவலாக ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலியமாக இருந்தது. எந்த சூறா ஓதுறோமோ இல்லையோ, ஒரு இடத்துக்கு போனால் ஒரு மௌத்து வீடாக இருந்தால் எல்லா கையிலையும் இதை கொடுத்துருவாங்க. தமிழ் தெரிந்தவர்கள் அதை பார்த்து ஓதுகின்ற கிட்டத்தட்ட ஒரு சடங்காகவே இருந்தது. காலத்தின் ஓட்டத்தில் மார்க்க அறிஞர்கள் இவைகளெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரவலாக குர்ஆன் தெரிந்து கொள்கின்ற அந்த ஆர்வம் மக்களிடத்திலே அதிகரித்திருக்கிறது. ஹைர், அல்லாஹ் போதுமானவன். அப்படி தமிழிலே ஓதலாமா என்று பார்த்தால் அரபி மொழியை தமிழிலே ஓதுகின்ற பொழுது சொல்லனா அறுத்த பிழைகள் நிச்சயமாக ஏற்படும் என்பதற்கு சில சாம்பிளை உங்களுக்கு நான் தரவிருக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.